அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. கடந்த 4-5 மாதங்களில் லண்டன், அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலிருந்து ஆன்லைன் மூலமாக சாதகம் பார்த்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும், இனி வருங்காலத்தில் வெளிநாடுகளிலிருந்தும் சரி, தமிழகத்திலிருந்தும் சரி, ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க எண்ணி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான கனிவான முதற்கண் வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி ஆரம்பிக்கப்பட்டதே வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ தொழிலை பற்றியோ திருமணத்தை பற்றியோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே கால நேரம் விரயமாகாமல், பயண செலவு இல்லாமல், ஏதுவாக அமைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காணொளி. கடந்த 25 ஆண்டுகளில் என்னுடைய வாடிக்கையாளர்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க இந்த காணொளி ஆரம்பிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவர்கள் பயன் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் ஆன்லைனில் ஃபோன் செய்து தொடர்பு கொண்டால் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே அந்த ஜாதகத்தினை பார்த்து அவர்களுக்கு உரிய பலனை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இங்கே ஒரு ஆண் ஜாதகம் பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடக லக்கணம், ரிஷபராசி, லக்கணத்துக்கு 3இல் குரு பகவான், லக்கணத்துக்கு 6இல் சனி பகவான், ராகு பகவான், லக்கணத்திற்கு 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான், 10ஆம் இடத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், 11ஆம் இடத்திலே சந்திர பகவான், 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான், கேது பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகருக்கு இளம் வயதில் திருமணம் நடந்து ஏறியிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? பலருக்கு 25 வயது, 27 வயது, 30 வயது, 35 வயது, 40 வயது, 50 வயது ஆகியும் கூட திருமணமாகவில்லை. இந்த ஜாதகருக்கெல்லாம் எப்படி இளமையில் திருமணமாகினது என்பது பற்றி சிலரும் யோசிக்க எண்ண தோன்றும். அதற்கெல்லாம் காரணம் இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு தான். ஒரு ஆண் ஜாதகத்தில் இளமையில் திருமணமாக வேண்டுமென்றால்
பெண் வீடுகள் நலம் பெற்று இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் பெண் வீடான ரிஷபராசியில் சந்திரன் உச்சம், பெண் வீடான மீனராசியில் சுக்கிரன் உச்சம், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்திலே ஆண் வீட்டில் சூரியன் உச்சம், புதனும் சேர்ந்திருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு 4-11 கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஒரு ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் சுக்கிரன், புதன், சந்திரன் நலமும் வளமும் பெற்று இருந்தாலும் 2 7ஆம் அதிபதி நலமும் வளமும் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கோ திருமணம் இளம்பிராயத்தில் தாய் தந்தையர்கள் தடுத்தாலும் நிற்காது, நடந்துவிடும். அதுபோல இந்த ஜாதகர் திருமண வாழ்க்கையில் மட்டும் யோகம் செய்யவில்லை, செல்வ செழிப்பு உள்ள ஜாதகர். இவர் பிறப்பிற்கு முன்பாகவே இவர்களுடைய தாய் தந்தையர்கள் சீரும் சிறப்புடன் செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள். இவர் பிறந்த பிறகு மென்மேலும் செல்வந்தராக தாய் தந்தையர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவியும் செல்வந்தராக, செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவராக பல நூறு கோடிகளுக்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக வந்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? லக்னாதிபதி சந்திரன் 11இல் உச்சம், கலஸ்தரகாரகன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். குடும்பாதிபதி சூரியன் 7ஆம் இடத்திலே, குடும்பாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த சூரியனுடைய காலில் 7ஆம் அதிபதி சனீஸ்வரன் 6இல் இருந்தாலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 2ஆம் அதிபதி சூரியன் தன் சுயக்காலில் கிருத்திகை நட்சத்திரத்தில் 10இல் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்படி அமைப்புள்ள இந்த ஜாதகருக்கு பெண்களால் பெரும் யோகம் உண்டு என்பதை நாம் பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். இதற்கு தசா புத்தி அந்தரம், சூட்சம் அந்தரம் இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஜாதக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஏழாம் இடத்தில் குரு பார்வை விழுந்து விடுகிறது. குரு சுக்கிரனையும் பார்த்து விடுகிறார், சந்திரனையும் பார்த்து விடுகிறார். இப்படி கிரக அமைப்பு இருந்த காரணத்தினாலே இந்த ஜாதகருக்கு இளம் பிராயத்தில் திருமணம், அதுவும் நல்ல மனைவி, செல்வ செழிப்போடு பல கோடி சொத்துக்களோடு இந்த ஜாதகருக்கு மனைவியாக அமைந்திருக்கிறார். இந்த ஜாதகர் ஏற்கனவே பணக்காரர் என்றாலும் கூட மனைவி வந்த பிறகு 1 மடங்கு சொத்து 3 மடங்காக பெருகியது. அதற்கு காரணம் இந்த ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெற்றிருக்கிறது. இப்படி கிரக அமைப்பு இருந்தாலே நல்ல மனைவி, நல்ல குடும்பம், இணை பிரியாத கணவன் மனைவி பாசம், நேசம், பண்பு, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பாங்கு, இவைகளெல்லாம் பெற்று விடுகிறது. இது போன்ற கிரக அமைப்புகள் உள்ள ஜாதகங்கள்
50 விழுக்காடு இருக்கும். 50 விழுக்காடு கிரக அமைப்பு சரியில்லாமல் இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கு அந்த வாழ்க்கை கொஞ்சம் சுவை இழந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு 5 தலைமுறையானாலும் சொத்து சுகம் குறையாது. இவர் பிறந்தவுடன் தந்தைக்கு யோகம். தந்தை பெரும் தொழிலதிபர். இந்த ஜாதகர் திருமணமாகி மனைவி வந்த பிறகு பல மடங்கு தொழில், சொத்து, நிலபலம், கார், பங்களா இப்படி சகல ஐஸ்வர்யமும் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தம்பி வாய்த்தார் ராமனுக்கு, மனைவி வாய்த்தார் திருவள்ளுவருக்கு என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது எல்லோருக்கும் மனைவி கொஞ்சம் சரியாக அமைந்து விடுமா என்றால் 100க்கு 75 பேருக்கு நல்ல மனைவி அமையும். 100க்கு 25 பேருக்கு அவர்கள் ஜாதக நிலை சரியில்லை என்றால் கொஞ்சம் மனைவி அமைப்பு சரியாக வராது. ஆனால் இந்த ஜாதகருக்கு சகல யோகத்தோடு ஐஸ்வர்யத்தோடு ஒரு மனைவி அமைந்தது என்று சொன்னால் அதுதான் இறைவன் கொடுத்த வரம். இவர்களுக்கு வாழ்க்கை சுவையாக இனிமையாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயப்பாடில்லை. என் அனுபவத்திற்கும் ஆய்விற்கும் இது மிகச் சரியாக வருகின்ற ஒரு ஜாதக அமைப்பு. இது போன்ற ஜாதக அமைப்பு 1000-ல் 1, 100-ல் 1, 10-ல் 1 தான் அமையும். என்னுடைய அனுபவத்திற்கும் ஆய்விற்கும் சரியாக வருகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.